சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த மைக் எடுக்கும் போது முதல்ல உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னது? சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு. அது ரொம்ப முக்கியம் தானே. அந்த சந்தோஷமா இருக்கும்போது தான் மற்ற எல்லா நன்மைகள் எல்லாமே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும், நம்ம கிட்ட வரும். அது இல்லைன்னா எப்படியே சோர்ந்து போய் நம்ம கவலையிலையும் எண்ணங்களையும் நினச்சி இப்படியே அது கிரம்பி ஃபேஸ் அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. அதே தான் திருப்பி திருப்பி நம்ம வாழ்க்கையில் வரும். அதனால தான் திருப்பி கேட்குறது, சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமென். நான் போன வாரம் உங்கள்கிட்ட ஒரு சின்ன இது ஷேர் பண்ணேன், தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நம்ம பாஸ்டர் கேட்குற மாதிரியே கேட்குறேன் தானே, ஞாபகம் இருக்கான்னு? நான் பேசுனது ரொம்ப முக்கியம். அதை கட்டாயம் எல்லாரும் மனசில் வந்து வச்சுக்கோங்க. எல்லாம் என் மகனோ என் ஹஸ்பண்டோ சொன்னாங்க, நீ ஒழுங்கா இதாக சொல்லலை, இது அது அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த வாரம் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்னதாக அதை சொல்லிட்டு அதை கட்டாயம் எல்லாரும் மனசில் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நன்மைக்கு மேலே நன்மை தான் வரும். சரியா? அந்த லூக்கா 11 அதில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அந்த வார்த்தையை வச்சு தான் ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அப்போ ஏசுட வேலையே எப்போ நேரம் கிடைச்சாலும் ஓடி ஓடி எங்கேயாவது போயிடுவார், மலைக்கு மேலே போயிடுவாரும்பாங்க, காணாமல் போயிடுவார். என்னென்னா ஜெபம் பண்ணிட்டு வருவார். ஜெபம்னா என்னதுன்னா அவர் பிதாவோடு உறவாடிக்கிட்டு வருவார். அப்போ அவர் உறவாடிட்டு வரும்போது வந்தோடனே அவங்கள பார்த்து அவங்க சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் படிக்கிறது எப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் வந்து ஒரு ஜெபத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து முடித்த உடனே அந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே தெரியும் தானே உங்களுக்கு, அதை கற்றுக் கொடுத்து முடிச்சோடனே மேலே போங்கம்மா. பின்னும் அவர்களை அவர் நோக்கி, இல்லை 5, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே, இல்லை ஒரு சின்ன கதையை அவர் வந்து சொல்கிறாரு. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அடுத்தடுத்து வீட்டில். அவங்கள்ட்ட வந்து ஒருத்தன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளோட. இன்னொருத்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்து விசிட்டர்ஸ் வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ இங்கே வந்து தட்டி கேட்குறப்போ இவன் வந்து தன்னோட மனைவியும் பிள்ளைகளையும் டிஸ்டர்ப் ஆகுது, நான் திறக்க மாட்டேன்னு சொல்லி அவன் வந்து எந்திக்க மாட்டான். திருப்பி 2 முறை 3 முறை அவங்க தட்டி இது பண்ணப்போ அவன் வேறு வழி இல்லாமல் இந்த புடி எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான், தூங்க போயிடுவான். அதை சொல்லிட்டு ஒரு 9வது இதுக்கு போங்க. பதினொன்று 9 பாருங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் இதைத்தான் நான் சொன்னேன், உங்களில் தகப்பனா, இந்த உலகத்துக்குரிய தகப்பனா இருக்கிற நம்ம பிள்ளைகள் எதை கேட்டாலும் நம்ம வந்து கொடுப்போம். அதே அதை சொல்லிட்டு தான் சொல்வாரு, பிதாவாகிய பொல்லாதவர்களாகிய நீங்களே, மேலே போங்கப்பா 13 வாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அதுதான் நான் வந்து போன வாரம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொன்னேன். நீங்கள் ப்ரே பண்ணும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம், அது இயேசு சொல்கிறாரு, நிச்சயமாகவே கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இயேசு வந்து அங்கே உள்ள பிசாசானவங்களை வந்து விரட்டுறது எல்லாமே வரிசை, அந்த ஃபுல் சாப்டரும் அதுதான் போட்டிருக்கோம். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் அவர்கள் சிலர் பிசாசுக்கு தலைவனா
அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது கீழே கீழே வரும்போது எல்லா இடத்துலையும் இந்த மற்ற ஆவிகளை குறித்து தான் பேசியிருக்கு. ஏசு எப்படி மற்ற ஆவிகளை ஓட்டினார்னு சொல்லி. அப்போ என்ன, இந்த பூமியில் மற்ற ஆவிகளும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு போராட்டங்கள் என்னன்னா மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தணிச்சு அந்த நம்ம மேலே இருக்கிற அந்த ஆவிகளோடு தான் இருக்குது. அதனால நம்ம யாரு கூடயும் சண்டை போடும்போது அவங்க மேலே நம்ம கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. அவங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கிற அந்த ஆவி, அந்த ஆவியோட போராடுறதுக்கு நம்மளுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நம்ம வெற்றி பெறுறதுக்கு அந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் அது தேவனோட உறவாட அந்த ஆவியானவரால் நிரப்பப்படுவீங்க. நீங்கள் அந்த நிரப்பப்படுற நேரத்தில் தான் உலகத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் வெற்றி கொள்ளலாம். சரியா? இதைத்தான் நான் போன வாரம் நான் சொன்னது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி 2வது நேரம் நான் சொல்லும் போது, சரியா? கர்த்தர் ரொம்ப நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அந்த நல்லவரை இந்த இடத்துல எல்லாரும் எழுந்து உற்சாகத்தோடு துதிப்போமா? நன்றி உள்ளத்தோடு அவரை துதிப்போம். ஆண்டவருக்கு நான் மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக. போன வாரம் எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சு? எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியாது. அது சின்ன சாராம்சமாக நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு அது மற்ற செய்தியை நான் இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் எங்களுக்கு முன்பதாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள ஓடி வந்தவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சாராம்? மாறாத 2 விசேஷங்களை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த 2 விசேஷங்கள், ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை. இந்த வாக்குத்தத்தம் என்றைக்கும் அற்புதத்தோடு தான் செயல்படும். தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா அடுத்தது அற்புதம் தான். போன வாரம் நாங்கள் தான் பார்த்தோம். இந்த ஆணை எப்படின்னு சொன்னால், அதை போன எங்களுக்கு டைம் போதாதால சுருக்கமாக நாங்கள் அதை பார்த்தோம். ஆணை எப்படி சொன்னால், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவரிலும் பெரியவர் யாருமே இல்லாதபடினாலே அவர் மேல் ஆணையிட்டு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னால் அது ஆகும். இந்த ஆகும் சொல்கிற இந்த வார்த்தையை வச்சு தான் தேவன் இந்த உலகத்தை எல்லாமே படைச்சார். வார்த்தையாகிய தேவன். ஆமேன். இப்போ அது நாங்கள் போன வாரம் பார்த்ததில் எங்களை தேவன் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 39-40 நாங்கள் பார்த்தோம். அந்த எங்களுடைய ஆதி பிதாக்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள எவ்வளோ தியாகங்களை பண்ணினாங்க. பிள்ளைய பலி கொடுத்தாங்க, அவங்களோட உயிரையை தியாகம் பண்ண, என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனாலும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நமக்கோ தேவன் என்ன செஞ்சாராம்? இந்த வாக்குத்தத்த சந்ததியில தான், வாக்குத்தத்த சந்ததி வந்த பிறகு தான் இந்த பூமிக்கு பிறக்கணும்னு சொல்லி உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்ன குறித்து நினைச்சிருக்கிறார். அங்கே எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க பிதாக்கள் இந்த நாளை பார்க்க வேணும் ஆசையா இருந்தாங்க. இந்த சுவிசேஷத்தை தூதர்கள் கையில தேவன் கொடுத்து அனுப்பின நேரம் இந்த தூதர்கள் கூட எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அடே, இந்த காலத்தின் விசேஷம் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இவங்களுக்கு என்ன, இந்த மகிமை என்னது, கிறிஸ்துவின் பாடு, அதற்கு பின்பதாக வர மகிமை எப்படி, அந்த மகிமையில தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனா தேவன் பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அழகா போன வாரம் நான் அதை கிளியராக அவர் காட்டிட்டாரு. அந்த நம்பிக்கையை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள அடைக்கலமாய் ஓடி வந்து உங்களுக்கு 2 மாறாத விசேஷத்தை கொடுத்தாரு. ஒன்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னொன்று ஆணையை கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கும்போது அற்புதத்தில் தான் நிறைவேற்றுறாரு. இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு ஷுவர்னு சொன்னால், அவர் மேலேயே, அவரை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை. இப்போ எங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு பெருசாக விளங்குறது ட்ரம்ப் தான். இப்போ பார்த்தாலும் அவர் தான் பெருசாக விளங்குறாரு. அவரெல்லாம் பெரிய ஆளே இல்லை. தேவனை தவிர பெரிய ஆள் யாருமே இல்லை. அப்போ அவர் மேலேயே அவர் ஆணையிட்டு கொடுத்தார் இந்த வாக்குத்தத்தம். அப்போ எவ்வளவு நிச்சயம். அப்படி அப்போ தேவனுடைய பக்கத்தை கணக்காக செஞ்சிட்டாரு.
இப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், இந்த காரியங்களை இப்போ மனுஷனாக இருக்கிற நான் தேவன் அதை கொடுத்துட்டாரு, பாபு இந்த நீ இதை புடி. இப்போ பாபு ஆகிய நான் என்ன செய்யணும், இதை எப்படி நான் பெற்றுக்கொள்றது? இதுக்கு ஒரு வழி இருக்குது. இதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு வச்சு இங்கே வா சுவிசேஷம் சொல்லுவீங்க, அவனுக்காக ப்ரே பண்ணுவீங்க, அவனோட வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வந்துடுவீங்க, அவனோட வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வந்துடுவீங்க. விடுதலைக்காக நாங்கள் உட்கார்ந்து இருந்து கொண்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு ஜெபம், அதுக்கு தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கல. நாங்கள் இன்னைக்கு பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களை கொண்டு வந்து தேவனும் இங்கே உட்கார வைக்கல. நீங்களே இதில் வளரணும். இன்றைக்கி நாங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ வருங்காலத்தில் நீங்கள்லாம் இந்த புறப்பட்டு போகிறவங்க, நீங்கள்லாம் ராஜ்யத்துக்காக நிற்கிறவங்க, ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? எப்படி அந்த ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரது? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது? இன்றைக்கு அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க? எனவே நாங்கள் வேகமாக பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. போன வாரம் ஒரு 1/2 ஹவரில் எல்லாம் கொடுக்க வேண்டி வந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறுதலாகவே பார்க்க முடியும். ரைட். இப்போ எங்கள் சார்பாக எங்களோட பக்கத்தில் இருந்து நாங்கள் இதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 4 காரியம் இருக்குது. 4 காரியத்தோட கூடயே இருக்குது. 4 காரியம் பேச முடியுமோ தெரியாது. எங்களோட பாஸ்டரோடு இருந்து எங்களுக்கும் அந்த பழக்கம் வந்துட்டு, அவரும் 5 சொல்லுவார், 3 தான் பேசுவார். அவரோட இருந்து அந்த ஸ்பிரிட் தான் நமக்கும் இருக்குது. 4 சொன்னால் 4 பேச முடியுமோ தெரியாது. முயற்சி பண்ணுறேன். ஓகே, ரைட். முதலாவது நாங்கள் இந்த செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வார்த்தையை பிரட்டி கொள்வோம். ஓகே, எடுங்க. எபேசியர் 1 அதிகாரம் 1 ரைட் 18 19 இல்லை 17 வாசிங்க. இப்போ நாங்கள் இதை சுதந்திரிச்சு கொள்ள போகிறோம். தேவன் தண்ட பக்கத்து காரியத்தை செஞ்சிட்டாரு. இப்போ எங்கட பாட் இந்த வாரம் பார்க்க போகிறோம். எங்கட பாட் இப்போ நாங்கள் தான் இதில் ஹீரோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் ஓகே தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாயிருக்கிறளாக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கே அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்றாரு. ஆமென். 18வது வசனம் எடுங்க பாருங்க. 17-18 வாசிக்கிறேன். தாம் தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இப்போ அவர் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. இந்த வல்லமை சொல்றது என்னது? இதை நாங்க பார்க்கணும். இதை நீங்க இந்த பலத்த சத்துவ வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரணும்னு ஜெபம் பண்றாரு. இப்ப அந்த மகத்துவம், அந்த வல்லமையின் மகத்துவம், இப்ப கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே வல்லமையினாலே தேவன் எங்களையும் உயிர்ப்பித்தாராம். இப்ப இந்த பைபிளை தூக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பலன் தேவை? சாதாரண ஒரு பிள்ளை கூட தூக்கும். இது எல்லாத்தையும் வச்சு தூக்குறதுக்கு ஒரு வல்லமை எனக்கு வேணும். இப்போ இந்த ஸ்பீக்கரை தூக்குறதுக்கு ஒரு வல்லமை, இதை தூக்குறதுக்கு ஒரு வல்லமை. தூக்க முடியாதோன்னு அப்படி தூக்குறது, அதை தூக்குறதுக்கு பெரிய ஒரு வல்லமை வேணும்.
அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புறதுக்கு பிதாவானவர் ஒரு பெரிய வல்லமையை செலுத்தியிருக்கிறார், ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. இந்த வல்லமை லேசுப்பட்டது இல்லை, சாதாரணமானது இல்லை. இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமை கொண்டு பிதாவானவர் உயிர்ப்பித்தாரோ அந்த வல்லமையில ஒரு நூலளவும் குறைவில்லாம தான் மரித்தோர்களா இருந்த உங்களையும் என்னையும் தேவன் உயிர்ப்பித்தார். ஆமென். இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், விளங்கி கொள்ளணும், இதற்கான மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கணும் சொல்லித்தான் பவுல் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. இதை நீங்க புரிஞ்சு நீங்க இயேசு பாருங்க, அவர் தேவனுடைய வல்லமை என்னன்னு பிதாவுக்கு இயேசுக்கு தெரியும். அவருடைய ஜீவனை கூட கொடுத்தாரு, தெரியும். பிதாவானவர் என்ன மரித்தோழ்ந்து எழுப்புவாரு, அதுக்கு ஒரு பிதா வல்லமை உள்ளவர். அதை நம்புங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், சில நேரங்களில் இதுங்கெல்லாம் நம்புறது இல்லை. இது இங்கே நடக்குமா, இவரால் முடியுமா, இவ்வளோ காலம் சர்ச்சுக்கு போறேன்னு இது ஒன்றும் நடக்குது இல்லையே, இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணுற இது ஒன்றும் கிடைக்குது இல்லையே. நீங்கள் ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு போனாப்புல ஒன்றும் நடக்காது. ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகணும், அப்பதான் நடக்கும், அப்பதான் நடக்கும். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம், எங்களோட நம்பிக்கைலாம் வேற. இந்த விஷயத்த சொன்னா நம்ப மாட்டோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்க செலவழிச்ச அதே வல்லமையாலே என்ன எழுப்பாட்டினாரு, நம்ப மாட்டாங்க. உங்களெல்லாம் மரித்தோர்லேருந்து எழுப்புறதுக்கு ஒரு சின்ன வல்லமை தான் கொடுத்தாருன்னா நம்புவாங்க. இன்றைக்கி பொய்யை நம்புறது கூட, மெய்யை நம்புறது குறைவு. ஏதாவது ஒன்று பிழையாக இருக்குதுன்னா அதை நாங்கள் டக்குன்னு ஈஸியாக நம்பிடுவோம், சரியானது சொன்னால் நம்ப மாட்டோம். இப்போ பிதா இயேசு உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன வல்லமையை கொடுத்தாரோ அதே வல்லமை, ஒரு நூல் அளவும் குறைவில்லாத வல்லமையினால தான் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்த உங்களையும் என்னையும் தேவன் எழுப்பினார், கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினார். இதெல்லாம் இன்றைக்கு நேற்று பிளான் பண்ணின விஷயம் இல்லை, இன்றைக்கு நேற்று பிளான் பண்ண விஷயமே இல்லை. இந்த உலகத்தெல்லாம் படைக்கணும் சொல்லி பிதாவானவர் எப்போ நினைச்சாரோ அப்போ நடந்தது. நீங்கள் இப்போ இந்த 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு இயேசு வந்து சிலுவையில் மரிக்கல. நாங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு இயேசு வந்து சிலுவையில் மரித்தார். இல்லை, உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிட்டார் பிதாவானவர். அவருடைய சிந்தனையில் இருக்க காரியம் தான் இப்போ எல்லாம் நடக்குது. அப்போ அந்த இதில் தான் நானும் நீங்களும் இந்த வாக்குத்தத்த சந்ததிக்கு வந்து இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த சந்ததியில் இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் எனக்கு தேவன் என்னை உயிர்ப்பிக்க, அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர, நீதிமானாய் மாற்ற, உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னு நான் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ கிறிஸ்து அந்த வல்லமை அறிஞ்சனால தான் பிசாசு கிட்ட போனோன்னு பிசாசு போச்சு. இன்னைக்கு வார்த்தையை வாசிச்சபடி நோய் வியாதி கிறிஸ்தங்கிட்ட போன வியாதி எல்லாம் போயிடுச்சு. இயேசு இதை புரிஞ்சிருந்தார், மகனா அதெல்லாம் புரிஞ்சிருந்தார். எங்களுக்கு இதெல்லாம் புரியாதனால தான் எல்லாமே புரியாத புதிராக இருக்குது. நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட வல்லமை இருக்கு, அம்மா அவர்கிட்ட போய் தலையை கொடுத்தா எல்லாம் நடக்கும். வல்லமை உங்ககிட்ட தான் இருக்குது. வல்லமை உள்ளவங்க நீங்கள் தான், நான் தான். ஏன் சொன்னா, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் அதே வல்லமையினாலே பாவங்களினால் அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அது உங்களுக்குள்ள இருக்குது. அதை வெளியே கொண்டு வாங்க, அதை நம்புங்க. எந்த வல்லமையினால தான் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த வல்லமையினால தான் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும். அப்போ உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும். இந்த வார்த்தையை நான் ஒரு சபையில் பேசுகிற நேரம் தான் ஸ்டீவன் தொடப்பட்டது. பிதாவை அறிகிற அறிவை குறித்து பேசுகிற நேரம் தான் ஸ்டீவன் தொடப்பட்டது. அப்போ நான் பேச வேண்டிய மற்ற காரியங்கள் இருக்குது. இந்த நம்பிக்கை குறித்து நிறைய நான் பேசிட்டேன், அதனால் இதை ஷார்ட்டாக பேசிட்டு மற்ற காரியங்களை கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், மறக்கக்கூடாது, இயேசுவை எந்த வல்லமையை கொண்டு பிதாவான உயிர்ப்பித்தாரோ அந்த வல்லமையில் சற்றேனும் குறையாமல் தான் உங்களை முன்னையும் உயிர்ப்பித்திருக்கிறாரு. அந்த வல்லமை மிகப்பெரிய வல்லமை, அந்த வல்லமை மிகப்பெரிய வல்லமை. அதையே உங்களுக்கு தேவன் செய்வார்னு சொன்னா மற்ற காரியங்களை செய்யாமல் இருப்பாரா? மற்ற காரியங்களை செய்யாமல் இருப்பாரா? மற்ற காரியங்களை செய்யாமல் இருப்பாரா? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த வல்லமையினால கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்கும்போது என்னென்ன காரியங்கள் நடந்துச்சோ நீங்களும் அந்த வல்லமையை ஏற்றுக்கொண்டு வல்லமையை விசுவாசித்து அந்த வல்லமையை அறிந்து கொண்டா நீங்கள் நடக்கும்போது எல்லாமே நடக்கும். உங்களை சுற்றி எல்லாமே நடக்கும், உங்களை சுற்றி எல்லாமே நடக்கும்.
உங்களை தேடி கூட்டம் வருவாங்க. அதனால மறக்காதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த வல்லமை, ரைட்? இந்த வல்லமையினால உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அந்த வல்லமையில் ஒரு காரியம் குறைவில்லாமல் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களை மரித்தோருந்து எழுப்பினார். அதுக்காக தான் இந்த வாக்குத்தத்த சந்ததியில் கூட தேவன் உங்களை வச்சார், ரைட்? அதில் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6:14 அதை பார்த்துட்டு நாங்கள் மற்ற 3 காரியத்தை பார்ப்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் அந்த வல்லமையினாலே எழுப்புவார். எப்படி எழுப்புவார்? இந்த கிறிஸ்து தான் மரித்தோருந்து, அவர் மரித்த, நாங்கள் வாசிக்கிறது இல்லை, கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி ஈஸ்டர்லாம் கொண்டாடுறோம். இதைத்தான் எங்களுக்கு தெரியும். இயேசு மரித்தோருந்து உயிர் தெழும்போது அவரோட கூட நானும் உயிர் தெழுந்தேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் நடந்துச்சு. அதுதான் நடந்துச்சு. எழுந்தது மட்டுமில்லை, உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரியசத்தில் அவரோடு கூட நானும் இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க நம்பணும். நம்பும்போது தான் நீங்க யாருங்கிறது புரியும். உங்களுக்கு இருக்கிற வல்லமை என்னன்னு தெரியும். நீங்க சாதாரணமானவங்க இல்லை. உங்களுக்காக தேவன் எவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய காரியத்தை நடப்பித்து இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் 2வது காரியத்தை பார்ப்போம். 2வது காரியம் மிக முக்கியமானது ஒன்று. போன வாரம் அதை குறித்து நாங்கள் நிறைய பேசணும். ஆனால் அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். இது நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், ரைட்? தேவன் எங்களுக்கு முன்வைத்த நம்பிக்கையை பற்றி கொள்ள அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு மாறாத 2 விசேஷங்களை தேவன் கொடுத்தார் சொன்னேன் தானே. 1 வாக்குத்தத்தம், ஆணை. வாக்குத்தத்தத்தின் அற்புதம் நடக்கும். ஆணை என்ன? வாக்குத்தத்தம் நிச்சயம் நடக்கும். அப்ப இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் உரிமையாளராக மாறணும் சொன்னா, தேவன் கொடுத்த அந்த 2 மாறாத விசேஷங்களுக்கு நான் ஒரு உரிமையாளனா மாறணும் சொன்னா, நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நான் எங்க இருக்கணும்? தேவன் இப்போ ப்ராமிஸ் பண்றாரு, நான் உனக்கு இதை தருவேன், இதை செய்வேன், நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப ப்ராமிஸ் பண்றாரு. இந்த ப்ராமிஸ்க்கு நான் பாத்திரம் நான் மாறணும் சொன்னா, நான் யாரா இருக்கணும்? அந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள இருக்கிறவனா இருக்கணும். அப்பதான் வாக்குத்தத்தம் வரும். இந்த வாக்குத்தத்த சந்ததிக்கு வெளியே நான் இருந்தேன் சொன்னா வாக்குத்தத்தம் வராது. எவ்வளவு தான் வாக்குத்தத்தம் சொன்னாலும் அது சந்ததிக்கு தான் வரும். ஆனா இந்த நான் சொன்னேன் தானே, வாக்குத்தத்தம் அற்புதம் நிறைவேறும் போது அற்புதம் நடக்கும். அதே போல இந்த வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, நிறைவாகும் போது அற்புதம் நடக்குது. ஆனா இந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள நான் நிக்கணும் சொன்னா, அது இந்த வாக்குத்தத்தத்தோட இன்னொரு காரியம் செயல்படணும். அப்படி செயல்பட்டா தான் நான் அந்த வாக்குத்தத்த சந்ததியில் நிக்கலாம். இல்லாட்டி என்னால் நிற்க முடியாது. அது என்னன்னு சொன்னா, தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் இல்லாம இந்த வாக்குத்தத்த சந்ததிக்கு என்னால வர முடியாது. தெரிந்து கொள்ளுதல். தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளால தெரிந்து கொண்டது எப்படி சொன்னா, நாங்க பார்த்தோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்த சந்ததியில தான் இப்ப நாங்க பிறந்திருக்கிறோம். இப்ப அந்த வாக்குத்தத்த சந்ததி வந்த பிறகு அந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள தான் நாங்க பிறந்திருக்கிறோம். ஆபிரகாம் எல்லாம் அவங்க எல்லாம் அந்த பழைய பிதாக்கள் எல்லாம் யோவான் வரைக்கும் அவங்க எல்லாம் வாக்குத்தத்த சந்ததிக்கு பின், நாங்க வாக்குத்தத்த சந்ததிக்கு பின். அப்ப நாங்களாம் சந்ததிக்குள்ள தான் இருக்கிறோம். இந்த சந்ததிக்குள்ள தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரு. எப்படி தெரிந்து கொண்டாரு? அழைத்து தெரிந்து கொண்டாரு. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இது நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. ஏன் அப்படி எங்களுக்கு அந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள நிற்க முடியல? இன்னைக்கு நிறைய நேரம் நாங்க சொல்றோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி அப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா நீங்க வாக்குத்தத்த சந்ததிக்கு உரியவங்களா? ஒரு கேள்வி உங்களே கேட்டு பாருங்க. நான் இந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள நிற்கிறேனா? வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள நீங்க நின்றா தேவனுடைய சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு சொந்தம். ஆமென். சொந்தம் இல்லாம நாங்க வாக்குத்தத்த சந்ததிக்கு உரியவர்களா இல்லாட்டி
இதில் வாக்குத்தத்தங்கள் நீங்கள் தலை கீழே நின்று சொன்னாலும் உங்களுக்கு வராது. தலை கீழே நின்று நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொன்னாலும் வராது. இன்றைக்கு நிறைய பேர் மாதம் வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்லி ப்ரே பண்ணக்கூட இருக்கிற 1008 வாக்குத்தத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறது இல்லை. அது ஏன்? நாங்கள் வாக்குத்தத்த சந்ததியில் நிற்கணும். இப்போ மழை பெய்யுது, நீங்கள் மழையில் நனையணும், என்ன செய்வீங்க? பில்டிங்குள்ளே இருந்தால் சரியா? மழை பெய்கிற இடத்துக்கு போய் நிற்கணும், அப்போ தான் மழையில் நனையலாம். அப்படி சிலருக்கு ஆசை. நாங்களாம் இந்த கொரோனா காலத்தில் அப்படி தான், மழை பெய்யக்கூட தோட்டத்தில் இறங்கி ஒரே டான்ஸ் ஃபேமிலியே. அதுக்கப்புறம் மழை பெய்யாட்டியும் டப்பை ஃபிட் பண்ணி நாங்கள் நனைவோம், அப்படி ஒரு ஜொலி. அது மாதிரி தான் அந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ளே நீங்கள் இருந்தால் தான் அந்த மழை வரும். நீங்கள் மழையில் நனையணும்னு சொன்னால் வாக்குத்தத்த சந்ததி உங்களுக்குள்ளே கிடைக்கணும்னு சொன்னால் அந்த சந்ததியில் வந்து நிற்கணும், அப்போ தான் வாக்குத்தத்தம் வரும். இல்லாடி வாக்குத்தத்தம்னு இருக்கும், அது உங்களுக்கு வராது. ரொம்ப முக்கியம், அதை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ரைட், திருப்பி கொள்ளுங்க. ரோமர் நிறைய வார்த்தை போட்டு வச்சுருக்கேன், குறிப்பாக ஒரு அப்படியே ஒரு பெஸ்ட் இதோன்னா நான் கொடுக்க போனேன். இதை ரோமர் 9ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் வாசிங்களேன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவோ? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஆபிரகாம் விஷயம் தெரியும் தானே? எல்லாம் சொல்றாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பரிசேயர் அப்படிதான் பேசுறாங்க. இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்க யாருக்கும் அடிமை இல்லை, நெஞ்சின் முன்னுக்கு போட்டு சொன்னானுங்க அவங்க பரிசேயர். நான் யாருக்கும் அடிமை இல்லை, அப்ப எப்படி நீர் விடுதலை ஆவீர் எனக்கு சொல்லுவீர்? அவங்க நினைக்கிறாங்க நாங்க ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு பிதா. அதை தான் சொன்னாங்க. நீ ஆபிரகாமின் பிதாவா இருந்தா ஆபிரகாம் செஞ்ச கிரியை நீ செஞ்சிருப்ப. இங்க பரலோகத்திலிருந்து வந்து உபதேசத்தை உனக்கு சொன்ன என்ன, நீ இப்படி கல்லெறிஞ்சு கொல்ல பார்க்க மாட்டேன். ஆபிரகாம் இப்படி செய்யல. அவங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாமின் பிதா. இன்னைக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க சுத்திக்கிட்டு. அந்த வேத வார்த்தை ஒன்றுக்கு தெரியுமா? கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமுமா இருக்கான், அதில் பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வழியா அது இடுக்கமாக இருக்கான், அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்னவா இருக்கும்? நாங்கள் மிச்ச நேரம் சொல்கிறது வந்து இது எப்படி பரலோகத்துக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும், இதுக்குள்ளே நெருங்கி பொடியாகி அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் தான் போகலாம், அதில் தான் மற்ற கேட்டுக்கு போகிற வழி அங்கே விசாலம், நரகத்துக்கு போகிற வழி இப்படி இருக்குது, அதுவும் அங்கே நீங்கள் சொல்லியிருக்கு. அங்கே நரகம் பரலோகத்தை பற்றியெல்லாம் அங்கே பேசல. கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமாக இருக்கான், அதில் பிரவேசிப்பவர்கள் அநேகர். உடன்படிக்கை தான். இன்றைக்கு உலகத்தை நீங்கள் எங்கே எடுத்து பாருங்கள், அந்த முதலாவது உடன்படிக்கையில் தான் இன்றைக்கி நிறைய பேர் நிற்கிறாங்க. இதில் நாங்கள் பின்னுக்கு வாசிக்கும் போது இன்னும் நிறைய வார்த்தைகளை காட்டுறேன். அதில் பிரவேசிப்பவர்கள் தான் அநேகர். அவன் கேட்டுக்கு போய்கிட்டே இருப்பான், ஆனால் ஜீவனை பிடிச்சி இந்த உடன்படிக்கையில் போகிறவங்க சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், வேதமும் தான் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான். ரைட், வாசிங்க. அதெப்படி என்றால் மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப நாங்க மாம்சத்தில் பிறக்கலையா? மாம்சம் தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் இது என்ன மாம்சம்? நீங்க எனக்கு என்னத்தை சொல்றாரு அவரு? ஆவி என்னது, மாம்சம் என்னது? நான் கலாத்தியர்ல அதை பார்ப்போம். ரைட், வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுவார்கள். வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுவார்கள். இது நாங்கள் கலாத்தியர்ல இதை நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு பண்ணி சொல்றேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படியாயிருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகையினாலே நிலை நிற்காமல் அழைத்தவராலே நிலை நிற்கும். ஆமென்,
அதை கீழே நீங்க வாசிக்கும் போது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடைய சொல்லப்பட்டது. இப்ப ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு பிள்ளை கிடைக்கிறதுக்கு இந்த 2 பிள்ளைங்க வயிற்றுல இருக்கிறாங்க. ஆனா 2 பிள்ளைங்க. ஆண்டவர் சொல்றாரு மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அங்க தேவன் தெரிந்து கொள்ளுதல் யாரு? 2வது. இப்ப இதை நாங்க இன்னும் முன்னுக்கு பார்ப்போம். 2வது சொல்லும் போது இங்க உடன்படிக்கை தான். அப்ப அங்க முதலாவது மகன் வந்து அவனை தேவன் நிராகரிக்கிறாரு. தேவன் நிராகரிக்கிறன்னு சொன்னா அந்த அவனை தெரிந்து கொள்ளல, 2வது மகனை தான் தெரிந்து கொள்றாரு. இந்த ஜெனரேஷன் அதுக்குள்ள தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் ஆதி ஆகமத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வித்து. இந்த வித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, அவரை இந்த வித்தை இந்த பூமிக்கு கொடுப்பேன்னு சொன்ன போது, நோவாட காலத்தில் உலகத்தை அழிச்சார் தானே. எல்லாம் பாவம் செஞ்சு தான் இருந்தாங்க. அந்த நேரம் நோவா மட்டும் நீதிமானார். தேவன் எப்படி என்னத்துக்கு அவனை விட்டு வச்சாரு? அந்த நேரம் நீதிமான். இப்போ நீதின்னு சொல்லும்போது அங்கே நீதிமான் ஆகல யாருமே. இப்போ எங்களுக்கு கிறிஸ்துவ ரத்தத்தினால நீதி கிடைச்சது மாதிரி அந்த நேரம் பரிசுத்தவான்கள் அந்த நீதி கிடைக்கல. அப்படின்னா நோவா மட்டும் ஏன் மீதியானார்? நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது வேதத்தில் எழுதியிருக்குது. அந்த கிருபை எங்க இருந்து கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் நோவாக்கும் கிருபை கிடைச்சிச்சு. அந்த வித்து மனுஷன் எல்லாம் இந்த பூமியோட அழிச்சிருந்த சொன்னா அந்த வித்தை யார் மூலமா கொண்டு வரது? திரும்ப ஒருத்தன் இந்த பூமியில படைக்கணும். படைச்சு அவன் மூலம் தான் அந்த வித்தை கொண்டு வர. அதை செய்ய முடியாத காரியம். அதனால தான் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. என்னது? அந்த வித்தின் நிமித்தமாக தான் நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவினால தான் நோவாவுக்கே கிருபை கிடைச்சிச்சு, அந்த வித்தை இந்த பூமிக்கு கொண்டு வரதுக்கு. அப்போ அந்த வித்தை அப்படி சொல்லி அவரை மீதியாக்கி அவர் மூலம் திரும்ப ஜெனரேஷனை கொண்டு வந்து தான் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. இப்போ அந்த வித்து என்ன நடந்துச்சு? வாக்கு தத்தமாக மாறுது. இந்த வித்து வாக்கு தத்தமாக மாறி தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எல்லோரையும் அந்த வாக்குத்தத்த சந்ததி வருவதற்கு முன்பதாக எல்லோரையும் ஏகமாக இந்த நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சான்? சிறையாக்கி போட்டுச்சான். அந்த காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாங்கள் எல்லாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் வரைக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து தான் என்ன செஞ்சாரு? அந்த வாக்குத்தத்த சந்ததி இந்த பூமியில் கிறிஸ்துவின் அவரோட பிறப்பின் நேரம் தான் நடந்துச்சு. அந்த சந்ததி பிறந்துச்சு. அந்த காலத்தில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த காலத்தில் எல்லாம் வரணும் சொல்லி தான் பிதாக்கள் ஆசைப்பட்டாங்க. ஆபிரகாம் கூட இந்த நாளை பார்க்கத்தான் ஆசையாக இருந்தார், கிடைக்கல. அப்படின்னா நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! ஏன் அந்த பாக்கியத்தை நாங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறோம்? நாங்கள் பாக்கியவான்கள் தான், வாக்குத்தத்த சந்ததிக்கு உரியவங்க தான். ஆனால் சில நேரத்தில் வாக்குத்தத்தத்துக்கு வெளியே நாங்கள் போகிறோம். தேவன் ஒரு நாள் தடுத்து நிறுத்த மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை படைச்சிட்டு நன்மை தீமையில புசிக்காதேன்னு சொன்னார். புசிக்கு நாள் நீ சாகவே சாவான்னு சொன்னார். ஆனால் அந்த நன்மை தீமையில புசிக்கவும் முடியும், புசிக்காமல் இருக்கவும் அவனுக்கு முடியும். தேவன் அந்த சாய்ஸை கொடுத்துருந்தாரு. இன்னைக்கும் தேவன் அந்த சாய்ஸை கொடுக்குறாரு. வாக்குத்தத்த சந்ததி, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து பழிக்கணுமா? வாக்குத்தத்த சந்ததியில் நின்றா பழிக்கும். உங்களுக்கு வாக்குத்தத்த சந்ததியிலையும் நிற்கலாம், அதை விட்டு வெளியேவும் போகலாம். அது உங்கள் சாய்ஸ், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் இது விஷயம் உங்களுக்கு ஒழுங்காக விளங்குனா தான் நான் எப்படி வாக்குத்தத்த சந்ததியில் நிற்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே? அப்படி இருந்தால் சொன்னால் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். எல்லா வாக்குத்தத்தம் வரும் உங்களுக்கு. ஆமேன். ரைட். நாங்கள் திருப்பி கொள்ளுவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21-31, 21லேருந்து 31 வரைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கூட வாசிக்க வேண்டியிருக்கும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இது என்னன்னு சொன்னா இதை எனக்கு சொல்லுங்கள். என்னன்னு சொன்னா, இந்த கலாத்திய சபை வந்து அவங்க நல்ல விசுவாசத்தில் வளர்ந்தாங்க. ஆனால் திரும்பவும் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினாங்க. அப்பதான் பவுல் நிறைய காரியத்தெல்லாம் பேசிக்கொண்டு வந்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கலையா? வாசிங்க.
ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இங்கே பாருங்க, இருந்தார்கள். தெரிந்து கொள்ளுதல் எங்க வருது? இது அந்த கூட்டத்தில், எந்த கூட்டத்தில் நாங்க இருக்கிறோங்கிறது இப்ப நீங்க கண்டுபிடிங்க. ரைட்? ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். யார் யார் அது? இஸ்மவேலும் ஈசாக்கும். ஓகே என்று எழுதியிருக்கிறது. என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன். ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவனா? ஆகார் அடிமை பெண், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன். ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஒருவன் சுயாதீனம் உள்ளவர், தன் சொந்த மனைவிக்கு பிறந்தவன். ஓகே, அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின் படி பிறந்தான். மாம்சத்தின் படி பிறந்தவர்கள் தேவனுக்கு உரியவர்கள் இல்லை, நாங்க எழுதியிருக்கு தானே, முத படிச்சோம். அப்ப அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தானா? இப்ப இந்த சாப்டரை பிடிச்சுக்கொண்டு நிறைய பேர் இங்க கிறிஸ்டியன் முஸ்லீமை பத்தி தான் பேசுவாங்க. இங்க கிறிஸ்டியன் முஸ்லீமை பத்தியே பேசப்பட்டில்லை. இங்க பேசப்பட்டிருக்க விஷயமே வேற. ரைட்? அப்ப மாம்சத்தின் படி பிறந்தவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்க மாட்டார்களாம். வாக்கு தத்தத்தின் படி பிறந்தவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாங்கள் முதல் வசனத்தில் வாசிச்சோம் தானே. அப்ப இங்க மாம்சத்தின் படி அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தானா? ரைட், வாசிங்க. சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். இது யாரு? எந்த ஸ்திரீ? சாராளனா. அடிமையான ஒரு ஸ்திரீ, சுயாதீனமுள்ள ஒரு ஸ்திரீ. ஆகார், சாராள். ஓகே. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. இவைகள் 2, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இவைகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடாம். சீனாய் மலையில் என்ன நடந்துச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ரைட். அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது அடிமைத்தனத்துக்கூடாய் பிள்ளை பெறுதான். அப்ப ஆகார் என்பது யாரு? அது சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சீனாய் மலையில தான் முதலாவது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த ஆகார் என்ன செய்யறாளா? அந்த அடிமையானவன் செய்யறான், கற்பம் தரித்து பிள்ளை பெறாளாம். அந்த பிள்ளை யாரு? அந்த அடிமை பெண் கற்பம் தரித்து ஒரு பிள்ளை பெறாளாம். யார் அந்த பிள்ளை? இஸ்மவேல். சம்பவத்தின்படி இஸ்மவேல், வெளிப்பாடின்படி யாரு? சம்பவத்தின்படி இஸ்மவேல் தான் பிறந்தான். இங்க அடிமையான அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாய் பிள்ளை பெறுகிறதாம். அது ஆகார் என்பவள் தான். அடிமைத்தனத்துக்குள்ளாய் பெறுற பிள்ளை என்னது? நியாயப்பிரமாணத்தினாலே பிறக்கிறது. இஸ்மவேல் இல்லை. இன்னைக்கு ஒரு ஞான அர்த்தம். இந்த முதலாவது அடிமை பெண் வந்து சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது முதலாவது உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம். அந்த ஸ்ரீ என்ன செய்யறாவா? கற்பம் தரித்து பிள்ளை பெறாவான். அந்த பெறப்பட்ட பிள்ளை யாரு? சம்பவத்தின்படி இஸ்மவேல், வெளிப்பாடின்படி அங்கே இஸ்மவேல் இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்தினாலே பிறக்கிறது. நியாயப்பிரமாணத்தினால என்ன பிறக்கும்? அடிமை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏதாவது கடவுள்கிட்ட நாங்கள் கேட்கணும், என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண வேணா சொல்லல, தப்பா புரிஞ்சுக்கொள்ளாதீங்க. நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. அந்த உறவை சொல்லி கொடுத்தாரு, எப்படி பிதாவோட நாங்கள் பேசணுங்கிறத. நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, ஆண்டவரே இது வாழ்க்கையில் இது நடப்பீங்க. எப்படி நடக்கும்? அது எல்லாமே சிலுவையில் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. நீங்கள் எடுக்கத்தான் இருக்குது, உங்க கெஞ்சிறது இல்லை. இன்றைக்கு நான் ஒரு பாஸ், ஒரு தடவை என் மகன் எனக்கு கால் பண்ணுறாரு. டடா, ஸ்கூலுக்கு 7000 ரூபா கொடுக்கணும், செக்குன்னு எழுதிட்டு வாங்கலாம். இதே என்கிட்ட வேலை செய்கிறவன் வந்து எப்படி கேட்பாங்க? இந்த பாஸ் எனக்கு ஒரு 7000 ரூபா வேணும் பாஸ், சம்பளத்தில் கழிச்சுக்கொள்ளுங்க. யாரு? அடிமை மகன். இதுதான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு தேவன் இந்த உறவை எங்களுக்கு வாக்குத்தத்த சந்ததிக்குள்ள கொண்டுட்டாரு. பிள்ளைகள் சொல்ற அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. நாங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கும் அடிமை மாதிரி தான் இருக்கிறோம். எதை கேட்டாலும் ஜெபம் பண்ற உபவாசம் பண்ணி கேட்கறது. இதெல்லாம் கிரியை, இதெல்லாம் கிரியை. இது இந்த மாதிரி காரியங்கள் தான் அந்த அடிமைத்தனத்தினால பிறக்கிறது. இனி நீங்க வந்து அடிமைத்தனத்துக்குரியவங்க இல்லை. முதல் அதை நம்புங்க. அதை நம்புன்னு சொன்னா
பிதாவோட உறவாடுங்க. இப்போ அப்பா கிட்ட கேட்குற மாதிரி அப்படி கேளுங்க, அடிமை மாதிரி கேட்காதீங்க. அந்த உறவை வச்சு கேளுங்க. அப்பா பிள்ளை உறவில் கேளுங்க. அப்பா கிட்ட இன்னைக்கு என்கிட்ட பேசக்குள்ள நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா பிள்ளையை பற்றி தான் பேசுகிறாரு. அப்பாவோட நாங்கள் எப்படி இருப்போம்? அது மாதிரி தேவனோட நாங்கள் இருக்கணும். அது மாதிரி நாங்கள் தேவனோட நடக்கணும். அப்படி தான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த சந்ததிக்குள்ள தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கார். பெரிய ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கொடுத்தும் நான் போயிட்டு என்ன சரி நான் அடிமைத்தனத்தில் போய் நிற்கிறேன். அப்போ எப்படி வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வரும்? நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது? நான் எப்போ மகிமைக்குள்ளே போகிறது? நான் எப்போ தேவனை போல இந்த பூமியில் நடக்கிறது? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் சாதாரணமாக உட்கார்ந்து வார்த்தையை கேட்கறதுக்கு மட்டும் தேவன் உங்களை அழைக்கல. உங்களை சாதாரணமாக நீங்கள் இடம் போடாதீங்க. நாங்கள் என்னைக்கும் நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, இப்படி தான் ஜெபம் பண்ணுறது. நீங்கள் இப்போ புழு இல்லை, தூசி இல்லை, குப்பை இல்லை. அந்த குமாரன், இளைய குமாரன் போயிட்டு வந்தவனுக்கு அப்பா எப்படி அவனுக்கு பார்த்தாரு, அவனுக்கு சால்வையை போட்டாரு, முத்தமிட்டாரு, மோதிரத்தை போட்டாரு, பாதரட்சையை கொடுத்தாரு, பெரிய விருந்து வச்சாரு. அப்படி மனம் திரும்பி வந்த பிள்ளைங்கள் ஒருத்தரா நீங்க இருந்தீங்க சொன்னா, தேவனுடைய அதிகாரம் வல்லமை சகலத்தையும் உரிமையில இருந்து தேவன் எல்லாத்தையும் கொடுப்பார் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க நினைக்காதீங்க இவங்களுக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது, அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு, வாக்குத்தத்த சந்ததியில் நிற்கிறாங்க, வாக்குத்தத்தம் பலிக்குது. ஆனா இந்த சந்ததிக்கு போகாதவங்களுக்கும் அந்த நன்மை உண்டாகிறதுக்கு தேவன் ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அதையும் நானே காட்ட போறேன், அதையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால எல்லாருக்கும் தேவன் எல்லா விதத்தையும் செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா தேவன் பிரியப்படுறது அவருடைய பிள்ளைகளா, வாக்குத்தத்த சந்ததியா, தேவன் ஏற்படுத்தின, தேவன் தீர்மானித்தவைகளை இந்த பிள்ளைகள் அனுபவிச்சு மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆமேன். இதுதான் தேவன் பிரியப்படுறாரு. வாசிங்க. இந்த காரியம் புரிஞ்சு தானே? அடிமையான ஸ்திரீயை பற்றி புரிஞ்சிச்சு தானே? அடிமையானவள் வந்து யாரு? சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அங்கே தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. முதலாவது உடன்படிக்கை சீனாய் மலையில் தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த சீனாய் மலையில் அந்த ஸ்ரீ கற்பம் தரித்த ஒரு பிள்ளை பெறாளாம். பிள்ளை பெறது என்னது? அதனால பிறக்கிறது, அதனாலே பிறக்கும் உபதேசங்கள் பிறக்கும். எப்படி உபதேசம்? நீ பாவம் செஞ்சனால பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் உனக்கு இது நடக்கணும் உபதேசம் வரும். அந்த அடிமைத்தனத்தில் வெளிப்பாடு அதுதான். உனக்கு இது வேணுமா, நீ முழங்கால் படியிட்டு ஜெபிச்சா தான் உனக்கு கிடைக்கும். அந்த அடிமைத்தனத்தில் ஏற்பாடு. இங்கே எத்தனை பேர் சாதாரணமாக கிட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லாட்டி நாங்கள் வேற ஒரு இதில் இருந்து நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சவங்க யாராவது ஒருத்தர் சரி கை தூக்குங்க. இல்லாட்டி நான் இவங்கெல்லாம் நீங்களாம் பிறப்பிலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர், பெரிய பயப்படாதீங்க. சரி, யாரும் கை தூக்க வேணாம், நான் கேட்குறேன். இப்போ என்னையை எடுத்துக்கொள்ளுமே. முதலாவது, இப்போ நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கதைக்கு சம்பவத்துக்கு சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டு இல்லை. இப்போ நாங்கள் வாரோம், நான் வந்து இப்போ இவர் ரட்சிக்கப்படல, நான் இப்போ ரவியனுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, இயேசு நல்லவர், உங்களை விடுதலையாக்குவார், சுகப்படுத்துவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? இதைத்தான் சொல்லுவேன், இயேசு நல்லவர்னு தான் சொல்லுவேன். அப்போ இவருக்கு என்ன தெரியும்? இயேசு சொல்கிற ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லவர், அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர், அவர் எங்களுக்கு உதவி செய்வார், கூப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் பண்ணுவாருங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த புதுசில், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசுவேன்னு சொன்னோன்னே நோயெல்லாம் போயிடும். உண்மைக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இது பொய் கதை இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது பாருங்கள், ஒருத்தர் அற்புதம் நடக்குது. எனக்கு இந்த நோய் இருந்துச்சு, இதில் நான் விடுதலை ஆகிட்டேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ கடன் தொல்லை இருந்துச்சு, மாறிச்சு. அப்போ ஏன்? இயேசு நல்லவருங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்க, எல்லாமே நடந்துச்சு. இயேசுவே சொன்னா அப்படியே ஆவியில் நிரம்பிடுவீங்க, இயேசுவே சொன்னா எல்லாமே நடந்துடும். இப்போ என்ன நடக்குது? உங்களை கொண்டு வந்து ஒரு சர்ச்சில் உட்கார வச்சு இப்போ நான் உபதேசம் பண்ணுறேன். ப்ராக்டிக்கலாக இப்போ நான் உபதேசம் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், ஓய்வு நாள் சபைக்கு வராட்டி பாவம்.
இப்போ ஒன்றுமே இயேசு நல்லவர்னு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ஒரு வருது வந்து ஓய்வு நாளில் நான் சபைக்கு வராட்டி பாவமா? இப்போ ஒரு பிரமாணம் எனக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணாட்டி பாவம். ஜெபம் பண்ணாட்டி பாவமா? தசமமாக கொடுக்காட்டி சாபம். தசமமாக கொடுக்காட்டி சாபமா? இதெல்லாம் அந்த மாம்சத்தின் வெளிப்பாடை பற்றி பேசுகிறேன். இங்கே அந்த மாதிரி போதனை எதுவுமே இல்லை, தப்பாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. அந்த அங்கே போயிடுச்சு. அப்போ தசமமாக கொடுக்காட்டி சாபம். இப்போ விளங்குதானே? தசமமாக கொடுக்காட்டி சாபமா? அப்போ உபவாசம் பண்ணால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இன்னொரு பிரமாணம். இப்போ என்ன நடக்குது? உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீங்கள் ரட்சிக்கப்படுற நேரத்தில் பிரச்சனை ஆயிருந்த நேரம் இயேசுவை நோக்கி தான் கூப்பிட்டீங்க. இயேசுவே சொன்னோன்னு எல்லாம் நடந்துச்சு. இப்போ உபவாசம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு காரியத்தை எடுக்க உபவாசம் பண்ணணும். ஏன்? அந்த அடிமையானவருடைய மகன் அந்த அடிமையினத்தை பிறக்கிறது. அதுதான் உங்களை அப்படி மாத்துது. அந்த அடிமைத்தனத்தினால பிறக்கிறது. இப்போ நீங்கள் நல்லா இருந்தவங்க நீங்கள் நாசமாக போயிட்டீங்க. அப்படிதான் சொல்ல இருக்குது. நல்லா தான் இருந்தீங்க. இயேசு சொல்றாரு மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில், வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பூமி முழுதும் சமுத்திரத்தை கடந்து போயிட்டு ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கிக் கொள்றீங்களாம். அவனை உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீங்களாம். அவன் அப்படிதான் போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு, நீ இந்த இதை கடைப்பிடிக்கணும், இதை கடைப்பிடிக்கணும், இருக்கிற 1008 சட்டத்தையும் சொல்லுவான். அவன் நரகத்தின் மகனா ஆட்டோமேட்டிக் மாறிடுவான். நீங்க விசுவாசத்தில் தான் ஆரம்பிச்சிங்க. நீங்க எங்க போய் முடிக்கிறீங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா தான் கடவுள் கொடுப்பாருங்கிற மாம்சத்தில் கொண்டு போய் முடிக்கிறீங்க. அதுதான் மாம்சம். இங்க அந்த விதமான போதனை எல்லாம் உங்களுக்கு இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அடிமைத்தனத்தில் கற்பம் தரித்து பிறக்கிறது. அதனால பிறகு தீர்க்க தரிசனம் உபதேசங்களை பற்றி தான் சொன்னேன். அந்த அடிமைத்தனத்தினால பிறக்கிற தீர்க்க தரிசனம் அப்படிதான் வரும். இதை நீ செய்யாட்டி உனக்கு காலோடையும் கையோடையும், இதுதான் தீர்க்க தரிசனம். பயமுறுத்திடுவாங்க. அவங்களுக்கு அதில் கிடைக்கும். அப்படித்தான். ஏன் சொன்னா அதில் இது செஞ்சா இது நடக்கும், இது செய்யாட்டி இது நடக்கும் தான் இருக்குது. நன்மை செஞ்சா நன்மை, தீமை செஞ்சா தீமை. இதுதான் அந்த முதலாவது உடன்படிக்கை. அப்போ அதுல இருந்து எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு பிறந்தா அவன் அந்த அடிமைத்தன ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அப்படி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒரு பொல்லாத கேங்ஸ்டர் அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பரிசுத்தவானா இருப்பானா? கேங்ஸ்டர்ல முக்கால்வாசி சரி அவனுக்கு இருக்கும். புதுசாக படித்தா பெரிய கேங்ஸ்டராக மாறிடுவான். அது மாதிரி தான் இந்த அடிமைத்தனத்தில் பிறக்கிறதும் அப்படி தான் எல்லாம் பிறக்கும். அடுத்தது ஆசீர்வாதம். இப்போ எப்படி? உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, ஜெபம் பண்ணுங்க பிரதர், தசமபாகம் போடுங்க பிரதர், காணிக்க போட்டால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். நீ செஞ்சா உனக்கு கிடைக்கும் சொன்னா அது அடிமைத்தனத்தின் பிள்ளை. என்ன தேவன் பாவத்திலிருந்து மீட்க, என்னை ஆசீர்வதிக்க, நான் செஞ்ச நன்மையினாலே கிறிஸ்துவ இயேசு தன்னை மகனை பிதா கொடுத்தது. என் நன்மையை பார்த்தா, நான் ஜெபம் பண்றதை பார்த்தா, நான் உபவாசம் பண்றதை பார்த்தா இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தது. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது தான் தேவன் இதெல்லாம் செஞ்சார். இன்னைக்கு குமாரன் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படியானா பாவியா இருக்கும்போதே எனக்கு தேவன் அதெல்லாம் செய்வார் சொன்னா, குமாரனா மாறின பிறகு எனக்கு எவ்வளவு செய்வார்? ஒரு கையை தட்டுங்களேன். எவ்வளவு செய்வார்? இப்படிதான் பிறக்கும். அந்த அடிமைத்தனத்தில் பிறக்கிறது எல்லாமே அப்படிதான் பிறக்கும். ஆனால் இங்கே தீர்க்க தரிசனம் இங்கே வார வார்த்தையெல்லாம் பாருங்க, ஒரு நாள் அப்படி இருக்காது. ஒரு நாள் அப்படி இருக்காது. ஏன் சொன்னா அது பிறக்கிறது வேற இடத்துல இருந்து. அப்ப இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தா அதுதான் ஆகும். வாசிங்க. அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்பவேதனை பட்டவளே களிப்பாய் எலும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவரை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே பிள்ளைகள் அதிகமா உண்டு. இது என்ன அர்த்தம்? புருஷன் உள்ளவளை பார்க்கிலும்
அநாத ஸ்ரீக்கே பிள்ளைகள் அதிகமா. யார் இந்த அநாத ஸ்ரீ? ஆகார். புருஷனுள்ள ஸ்ரீ யாரு? சாராள். புருஷனுள்ள ஸ்ரீயை காட்டிலும் அநாத ஸ்ரீக்கே பிள்ளைகள் அதிகமா. இன்றைக்கு வாக்கு தத்தத்தின்படி இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பேர் தான். அநாத ஸ்ரீ, அந்த அடிமையானவளுடைய பிள்ளைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. எங்கட கிறிஸ்தவத்தை விட்டு நீங்க மற்ற எதுலையும் பார்த்தாலும் எல்லாமே அந்த அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் தான். பரிதாபத்துக்குரிய நிலைமை என்ன சொன்னா, இந்த சுயாதீன நிலைமையை அடைஞ்சவங்க, வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததிக்குள்ள இருக்க வேண்டிய ஜனங்களும் அநேகர் இன்னைக்கு அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. அடிமையானவளுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. தேவன் அதை விரும்பல. நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புறாரு. அதையும் நான் காட்டுறேன். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இன்னையில இருந்து உங்களோட நிலைமை, சிந்தனை எல்லாமே மாத்துங்க, எல்லாமே மாத்துங்க. அடிமைத்தன நுகம் வேணாம். நீங்க சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளா இருங்க. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருங்க. வாசிங்க. ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. சுதந்திரவாளி இல்லை. இது நேரத்தோடு நாங்கள் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறாரு. அடிமையான மகள் வந்து சுயாதீனம் உள்ள குமாரனோட சுதந்திரவாளியா இருப்ப, அவனுக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு நீங்க அடிமைத்தனத்துக்குள்ளா இருந்தன்னு சொன்னா, தேவனால சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய அந்த காரியங்களுக்கு உரிமையாளராக மாற முடியாது. அப்ப போயிட்டு உங்களுக்கு பிசாசை வந்து எப்படி கல் அடிச்சு அடிச்சு கம்பெடுத்து அடிச்சு தான் பிசாசை விரட்டணும். ஏன்? உரிமை இல்லை. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தான் செஞ்சு கொள்ளணும். வாசிங்க. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அடிமையானவளையும், அடிமையானவள் சொல்றது சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது நியாயப்பிரமாண முதலாவது உடன்படிக்கை. அடிமையானவளையும் அவன் மகனையும், அந்த அடிமையானவளால் பிறக்கிற இந்த உபதேசம், ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், அது இது அடிமைத்தனத்தினால் என்னென்ன பிறக்குதோ இது எல்லாத்தையும் புறம்பே தள்ளு. இது உங்களுக்கு வேணாம். அடிமையானவளையும் அடிமையானவள் பிறக்கிற எல்லாத்தையும் நீ புறம்பே தள்ளு. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளையாய் இருக்கிறோம். அடிமையானவளுக்கு நாங்கள் பிள்ளைகள் இல்லை, சுயாதீனம் உள்ளவளுக்கே நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. நீங்க சுயாதீனம் உள்ளவளுக்கே நீங்க பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்த சந்ததியில் இருக்கிறீங்க. இன்னும் நீங்க இது செஞ்சா தான் கிடைக்கும், இது கொடுத்தா தான் நடக்கும்னா இன்னும் நீங்க அடிமையானவளுக்கு பிள்ளையா தான் இருக்கிறீங்க. அப்படியான வாக்குத்தத்தம் கிடைக்காது. இந்த உயிர் தெளிதலின் வல்லமையை நீங்க சரியா புரிஞ்சிங்கன்னா, தேவனுடைய அன்பை நீங்க சரியா கற்றுக்கொண்டீங்க சொன்னா, எதையும் செய்யறது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, காணிக்க போடுறதுக்கு எதையும் சொல்ல தேவையில்லை. இப்போ தசம பாகம் எல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அது கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தோடு எல்லாமே முடிஞ்சு. ஏன் சொன்னால் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் எல்லாமே உடன்படிக்கை கோத்திரம். ஏன்னா லேவி கோத்திரத்தை கொண்டு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த லேவி கோத்திரம் எப்படியா யூதா கோத்திரத்துக்கு கைமாறுச்சு. இயேசு கிறிஸ்து அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியர். அப்போ லேவி கோத்திரத்தில் இருந்தவர் யூதா கோத்திரத்துக்கு கைமாறிச்சு. ஆசாரித்துவமே மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா ஆபிரகாம் மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாம் கொடுத்த தசம பாகத்தை தான் இங்கே ஆண்டவர் சொன்னார், இது நியாயப்பிரமாணத்தில் சேரு. சாபம் வந்தனால இவனு பொருளாதாரம் அடிபட்டு போச்சு, அந்த பொருளாதாரத்தில் நிப்பாட்டனா இதில் சேர்த்தாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? நியாயப்பிரமாணமே மாற்றப்பட்டுருச்சு. இப்போ நாங்கள் எப்படி
இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நாங்கள் ராஜ்யத்தை எப்படி செய்கிறது? இப்போ எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், என் கையில் 1000 rupees இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், அம்மா பார்த்துட்டு வரும்போது அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கணும். 1000 rupees நான் எவ்வளோ கொடுப்பேன்? நீங்கள் உங்களோட அம்மாவை பார்த்துட்டு வாரீங்க, 1000 ரூபா கையில் வச்சுருக்கீங்க, உங்களோட அம்மாவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, எவ்வளோ கொடுப்பீங்க? சரியான கஞ்சத்தனை முடிச்சவங்களா இருக்கீங்களே, வாயை கூட திறந்து பேசுகிறாங்கல்லப்பா. எவ்வளோ கொடுப்பீங்க? அவர் 1000 ரூபாய் கொடுப்பாரு, நீங்கள் எல்லாம் எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோ? ஒரு 500 ரூபா சரி கொடுப்பேன். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நீங்கள் 50% கொடுத்துருக்கீங்க. இந்த அன்பை நீங்கள் ருசிச்சேன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை காரியங்களை நீங்கள் சரியாக அறிஞ்சு கொண்டீங்க சொன்னால், நீங்கள் கொடுக்கறதுக்கு அளவே இல்லாமல் கொடுப்பீங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்கள், காணி சொத்து பூமி எல்லாம் வித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அந்த கொடுக்கிறோங்கிற எண்ணம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையாக அப்போஸ்தலர்கள் வல்லமையாக பிரசங்கிச்சாங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவங்க பிரசங்கிச்ச கேட்டோன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தூசி எல்லாம் வித்து கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இருந்தால் சரி வராது, என்னோட இருக்கிறவனும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த எண்ணம் வந்துச்சு. இந்த சபையில் இருக்கிறவங்க இன்னைக்கு எங்களோட பாஸ்டர் எப்படி இருக்கிறாரோ, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ, நீங்களும் அப்படியானவங்களாம் மாறணும். நீங்களும் அப்படியானவங்களாம் மாறணும். காசு பணத்தில் மட்டும் இல்லை, வார்த்தையில் எல்லாமே நடக்கணும். இல்லாட்டி சும்மா அந்த கூட்டம் சேர்க்கறதுக்காக இன்னைக்கு அப்படி இல்லை. உங்களெல்லாம் இந்த இடத்துல வச்சு இவ்வளோ உபதேசங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் பேசுறது நீங்கள் கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, ஒரு பெரிய கூட்டத்தை தேவ ராஜ்யத்துக்கு எழுப்புறதுக்கு. நீங்க எல்லாம் வேணும். நீங்க உன் வயசெல்லாம் தேவனுக்கு பிரச்சனையே இல்லை. 100 வயசுலேயே ஆபிரகாம் பிள்ளை பெற்றார். ஆபிரகாம் மூலமா சாராட்ட பிள்ளை பெற்றது. அப்புறம் என்னடா இவர் பாஸ்டர் இப்படி எல்லாம் பிரசங்கிக்கிறார், எல்லாம் வரும். அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை நான் இன்னும் வாக்கு சந்ததியை விட்டு அடிமைகளை போய் நிற்கிறது தான் பிரச்சனை. இதை மட்டும் நீங்கள் மாற்றுங்க, உங்களோட நோய் நொடி கஷ்டம் துன்பம் எல்லாம் மாறும், உங்கள் சூழ்நிலையே மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள், நான் வேற எதுக்கு இன்னும் போக முடியாமல் எனக்குள்ள ஒரு காரியங்கள் வந்துட்டே இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து இப்போ மோசே கூட்டி கொண்டு போக போகிறாரு. அன்னைக்கு விடுதலை, பாஸ்கா அடிக்கப்படுது, ரத்தம் பூசப்படுது, தலைச்சன்கள் எல்லாம் தேவன் அடிக்கிறாரு. இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் போகுது, புறப்பட்ட போகுது. ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, ஜனங்கள் அனுப்பு, எகிப்து வீட்டுக்கு எல்லாம் போ சொல்லு, அவங்கிட்ட போய் இருக்கிற தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கேட்க சொல்லு. இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, தேவன் விடுதலைக்குள்ள கொண்டு போக போறாரு. இப்போ என்ன நடக்குது? இவங்க ஆண்டவர் சொல்றாரு, இவங்க போயிட்டு எல்லாம் கேளு. இவங்க எல்லாம் போயிட்டு எல்லா வீட்டில் கேட்டாங்க. எல்லா வீட்லேயும் தலைச்சன் செத்து போயிட்டாங்க, எல்லா வீட்லேயும் மையம். இப்போ என்ன நடக்குது? எல்லாம் மகனே போயிட்டான், இதெல்லாம் என்னத்துக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அடிமைத்தனத்தை விட்டு வெளியே போகிற ஜனம் எப்படி போகிறாங்க? சுமக்க முடியாத அளவுக்கு தங்கம் பொண்ணு வெள்ளி வைரம் எல்லாத்தையும் இவங்க எகிப்தை கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க. எகிப்தை கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க. என்றைக்கு உங்களுடைய அடிமைத்தனம் நீங்குதோ, என்னைக்கு அடிமைத்தனத்தில் சுதந்திரத்துக்குள்ள நீங்க வாரீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய தரித்திரங்கள் எல்லாம் மாறும், அன்னைக்கு உங்களுடைய எல்லாமே மாறும், சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் நான் பேச நினைக்கவே இல்லை. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அடிமைத்தனத்திலிருந்து முதல் வெளியே வாங்க. போன வாரம் நான் சொன்னேன் தானே, எத்தனை பேர் நீதிமான் கேட்டேன் தானே. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் நீதிமான்? கையை உயர்த்துங்க, தைரியமா கையை உயர்த்துங்க. நீங்க நீதிமான்கள் தான், அதுல சந்தேகமே வேணாம், அதுல சந்தேகமே வேணாம். நீங்க எல்லாம் நீதிமான்கள் தான். நீங்க நீதிமான்ங்கிறத முதலாவது நம்பினா தான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு போக இயலும். நீங்க நீதிமான்ங்கிற இடத்துக்கு வரும் வரைக்கும் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு போக முடியாது. எனவே அடிமைத்தன நுகத்துல நீங்க என்னைக்கு சுயாதீனத்தை கண்டடைகிறீங்களோ, அடிமைத்தனத்தை விட்டு என்னைக்கு நீங்க வெளியே வாரீங்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு தங்கம் வெள்ளி பொன் வைரம் எல்லாம் இஸ்ரவேல் எகிப்தை கொள்ளையடிச்சு எப்படி போனாங்களோ, அது மாதிரி
நீங்க எல்லாம் கூட வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். இது நடந்த நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் கிள்ளி பார்த்தாங்க. இது சொப்பனம் காண்றது போல இருந்துச்சான். அவனுக்கு கனவு பார்க்கறது மாதிரி இருந்துச்சான். இது மாதிரி ஒரு காரியம் கூட நீங்கள் அடிமைத்தனத்தை விட்டுட்டீங்கன்னா, அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் சுயாதீனத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் நீங்கள் அறியாமலே நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாம் கூட வாழ்க்கையில் வரும். அப்போ எப்படி இருக்கும்? நான் கனவு பார்க்குறேன்னா இதெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல பிரதர், இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுவீங்க. சொந்தக்காரனும் கண்ட வெளியே போட்டு பார்ப்பான், இவனுக்கு மட்டும் எப்படிடா நடக்குது, இவனுக்கு மட்டும் இப்படிடா கிடைக்குது, இவனுக்கு மட்டும் எப்படிடா நடக்குது. ரகசியம் இது தான். இந்த அடிமைத்தனத்தை விடுங்க. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தா, சுயாதீனத்துக்குள்ள வந்தா, இது எல்லாமே ஜுஜுபி. தேவனுக்கு ஜுஜுபி என்னங்கச்சா? நீங்க நினைக்கிற பெருசா நினைக்கிறதெல்லாம் அவருக்கு சிம்பிள். ரைட். வாக்கு தத்துவத்தை இதோட முடிப்போமா இன்னும் போவோமான்னு இருக்குது. கடவுளே. ரைட். டைமா போறேங்க பாருங்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேசிக்கிட்டே போறேன். 7 மணி ஆயிடுச்சா? ஏதாவது நீ ரெண்டு தான் பேசியிருக்கிறேன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பேசட்டா, கடைசியை பேசுவோம். அதுக்கு அடுத்தது சூப்பர் தான். ஆனால் என்ன செய்ய? ரைட். கடைசியாக ஒரு வார்த்தை குயிக்காக நான் பேசுகிறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் தாரீங்களா? இருக்கேன்னு தானே? ரைட். நான் வார்த்தைக்கு எல்லாம் நிறைய போகல, நேரடியாக பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் தானே, வாக்குத்தத்த சந்ததியில் நிற்கும் போது எல்லாம் கிடைக்கும். இப்போ இதுங்கெல்லாம் தெரியாமல், இதுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு புரியாமல், படிப்பறிவு இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்ன எப்படி என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நான் சொன்னது தேவன் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கார் சொல்லி. முதலாவது நாங்கள் யாரோட நிற்கிறோங்கிறது முக்கியம். தேவன் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள ஒன்று நல்ல வெளிப்பாடு உள்ளவங்களாம் இருக்கணும், இல்லாட்டி வெளிப்பாடு உள்ளவங்களோட நிற்கணும். புரியுதா நான் சொல்றது? கேயாசி ஒரு தடவை இப்போ சீரிய ராஜா இவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது அங்கே ஒரு சேவகன் போயிட்டு ராஜாவுக்கு சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே, நீங்கள் இங்கே பிளான் பண்ணுறீங்க, இப்படி அனுப்புவோம் அப்படி அனுப்புவோம் சொல்லி. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்கள் இங்கே உங்களோட படுக்கையாரில் என்ன யோசிக்கிறீங்க பேசுகிறீங்க அதை அவர் அங்கே சொல்லுறாரு. அப்படியா? அவனை தீர்த்து கட்டணும் சொல்லி என்ன செய்யறாரு? பெரிய சேனை அனுப்புறாரு. அனுப்பும்போது எலிசாவை அனுப்புறாரு. அனுப்பும்போது இப்போ பெரிய சேனை வருது, இப்போ தடாங் படாங்கன்னு. இப்போ கேயாசி அவரோட வேலைக்காரன் ஐயோ தட்டி பிடின்னு ஓடி வர்றாரு. ஐயோ ஆண்டவரே, நான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்னடா பிரச்சனை உனக்கு? பெரிய சேனையை சிறிய ராஜா அனுப்பிட்டான், நாங்கெல்லாம் மடிய போகிறோம். இப்படியா? அவர் ஒரு கூலாக இருக்கார், குழப்பம் இல்லாமல் கூலாக இருக்கிறாரு. என்ன இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் விலைக்கு கொள்றீங்க இல்லையே? அவர் சொல்கிறாரு, அவங்களோட இருக்க சேனையை காட்டிலும் எங்களோட இருக்க சேனை அதிகம். அதே எப்படி? ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தள்ளும். யார் திறந்து பார்த்தான்? அக்கினி ரதங்களும் தேவ தூதர்களும். அப்பப்பா, பெரிய ஒரு சேனை. வெளிப்பாடு உள்ளவங்களா இருந்தா நீங்க எந்த இதுலையும் குழப்பம் இல்லாமல் இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி வெளிப்பாடு உள்ளவர்கிட்ட போயிட்டு கேளுங்க, கண்களை டான்னு திறப்பாரு. அப்போ உங்களுக்கு அக்கினி ரதத்தை பார்க்கலாம், தேவ தூதர்களை பார்க்கலாம். அடே, நாங்கள் சேஃபாக தான் இருக்கிறோங்கிறது விளங்கும். அதே போல் ஒரு தடவை இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கூட்டி கொண்டு போறாரு வனாந்தரத்தில். இப்போ இவங்களுக்கு சாப்பாடு இல்லை. கடவுளை இங்கே கொண்டு வந்தது எங்களை கொள்றதுக்காக வைக்கிறதுக்காக மோசையோட சண்டை. மோசை இப்போ என்ன செய்கிறாரு? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொன்னார், காலையில் அவங்களுக்கு நான் மண்ணா கொடுப்பேன், அந்திக்கு நான் காடைகளை கொடுப்பேன், இறைச்சி. சரி சொல்லி இப்போ காலையில் பனி பெய்யுது. பனியெல்லாம் உருகி போன பிறகு பார்த்தா உரிச்சியாக நிறைய செடி கொடியிலெல்லாம் இருக்குது. இப்போ ஜனங்களுக்கு பயம். ஏன், அங்கே தான் பாம்பு வருது, அது வருது, இது வருது, கொத்து கொத்தா ஜனங்க பூமிக்கு போகிறாங்க, வனாந்திரத்தை என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு பசி, அவங்க எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டார். தேவன் மன்னாவை கொடுத்துட்டாரு. அவனுக்கு தேவையானது கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. தொட இயலாது, எடுக்க இயலாது.
வெளிப்பாடு இல்லை. தொட்ட என்ன ஆகுமோ தெரியாது அவனுக்கு. அதை பற்றி தெரியாதானே அவனுக்கு பயம் இல்லாமல் தொடலாம். அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. மோசைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? இது மண்ணா, இது தேவதூதர்கள்ன்றது, இது இப்படித்தான் தேன் போல இனிக்கும், ஒரு நாளைக்கு இவ்வளோ வெடு, ஓய்வு நாளைக்கு முன்பதாக ரெட்டிப்பாயிடு, சகல டீட்டெயிலையும் மோசைக்கு சொல்லியிருந்தார். இப்போ மோசேவன் சொல்கிறாரு, அடே இது உனக்கு தேவன் கொடுத்த அப்பம், வானத்திலிருந்து கொடுத்த அப்பம், இது ஒரு நாளைக்கு இவ்வளோ, அப்புறம் போயிட்டு எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அதுதான் சொன்னேன், வெளிப்பாடு உள்ளவங்களோட இருந்தால் உங்களுக்கு தேவை, உங்களோட எல்லாம் உங்களுக்கு எது தேவை எல்லாமே உங்களை சுற்றி தான் இருக்குது. உங்கள் கண்களால் பார்த்து அதை தொட முடியாது, வெளிப்பாடு இல்லை. அப்படி ஆகும்போது உங்களுக்கு கிடைக்காது. கண்ணுக்கு முன்னுக்கு அந்த கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க தான் நிறைய பேர். கிட்ட தான் இருக்கும், எடுக்க இயலாது. ரெவலேஷன் இல்லை, வெளிப்பாடு இல்லை. ஒன்று வெளிப்பாடு இருக்கணும், இல்லாட்டி வெளிப்பாடு உள்ளவங்களோட இருக்கணும். அப்போ அது கிடைக்கும், அப்போ அதை தொடரும். ஆமென். இது போதுமா? இன்னும் வேணுமா? ரைட், நாங்கள் எழுதி